தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் மார்கழி முதல் நாளான இன்று பக்தர்கள் மாலை அணிந்து தைப்பூச விரதத்தை தொடங்கினர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியன், பக்தர்கள் எத்தனை நாட்கள் இந்த தைப்பூச விரதத்தை மேற்கொள்வார்கள்? இதன் சிறப்புகள் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க பாண்டியன். வணக்கம். மார்கழி மாதம் முதல் தேதியில் முருகனுக்கு உகந்த மாதம் என்பதால் மார்கழி மாதம் முதல் நாளான இன்று முருகனுக்கு மாலை அணிந்து தைப்பூசம் வரை விரதம் இருந்து முருக பக்தர்கள் பழனி செல்வது வழக்கமாக உள்ளது. அதன்படி இன்று மார்கழி மாதம் முதல் நாளை முன்னிட்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள பால விநாயகர் கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள், நூற்றுக்கணக்கான பக்தர்கள், அதாவது ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமிகள் நூற்றுக்கணக்கானோர் குவிந்தனர். அங்கு அரோவரா கோஷத்துடன் மாலை அணிந்து தங்கள் தைப்பூச விரதத்தை தொடங்கினர். துளசி மாலை, சந்தன மாலை, ஸ்படிக மாலை, மணி மாலை, ருத்ராட்ச மாலை ஆகிய மாலைகளை 18 ஆண்டுகளுக்கும் மேலாக மாலை அணிந்து வரும் குருசாமிகள் மற்றும் கோவில் பூசாரிகளின் மூலம் முருகனின் அண்ணனான விநாயகர்கள் முன்பு அணிந்து கொண்டு தனது தைப்பூச விரதத்தை தொடங்கினர். இன்று மாலை அணிவித்த பக்தர்கள் அனைவரும் 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம் கூறுவார்கள், அந்த ஒரு மண்டலத்திற்கு விரதம் இருந்து தைப்பூச நாளை பழனி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பாண்டியன். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.